நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க யோகா பயிற்சி பெறணும்னா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சொல்லுங்க மாஸ்டர். 1 புகைப்பழக்கம் கூடாது, 2 குடிப்பழக்கம் கூடாது, 3 செல்போன் உபயோகப்படுத்தக்கூடாது. செல்போன் கண்டிப்பா உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த நிபந்தனைகள் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். யோசிச்சு முடிவு சொல்லுங்க. சொல்லுங்க சார். சரி, சிகரெட் தீப்பெட்டி இருந்தா கொடுத்துருங்க. செல்போன், வாங்க. ஏன்பா டான்ஸ் இந்த சைடிஸ்க்கு போய் ஊறுகாய வச்சுட்டு இருக்கு. ஒரு பொடி மாசு, ஒரு ஆப்பாயில், ஒரு அவுச்ச முட்டை, அந்த மாதிரி தான் அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஆமா, இந்த கர்மம் பிடிச்ச சத்திரத்துல மண்ணெண்ண ஸ்டவ் இல்லையா? சாப், உனக்கு என்ன அவிச்ச முட்டை தானே வேணும்? ஆமா. நான் கேட்ச். ஏய் ஏய், அட என்னப்பா நீ முட்டை கேட்டா வயிற்றுக்குள்ள டுபுக்குன்னு எடுத்து போடுற? நீ என்ன மனுஷனா இல்ல கோழியா? அது கோழி முட்டை தான், தாராளமா சாப்பிடு. பச்சை முட்டையா? யார் சொன்னது? அவிச்ச முட்டை தான், உரிச்சு சாப்பிடு. எப்படியா? சரக்கு வாங்கும் போது 4 முட்டையை வாங்கி வயிற்றுல கட்டிட்டேன். எப்படி வந்தது? இதே விவரம் ஆளா இருக்க நீ. இந்த அமுதோடு கோழி முட்டை மேல உட்காந்து குஞ்சு பொரிக்கும் போது இவ்வளவு பெரிய மனுஷன் முட்டை வாங்க வைக்க முடியாதா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வயிற்றுல உள்ள அவ்வளவு சூடா இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு கூடாது, இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ பெரிய சயின்டிஸ்ட். தேங்க்ஸ். அடுத்தது குஞ்சு பொரிக்கலான்னு இருக்க. சூப்பர். உன்னை வச்சு ஒரு கோழி பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதா? லாந்தல அடிக்கூடாது, சரக்கு. ஆமா, சரக்கு இருக்கு, மிக்ஸ் பண்ண தண்ணி இல்லையா? வாடி வாடிங்க. மாமா எங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்க, என்னடி பண்ணிட்டு இருக்குல்ல? முட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். குடும்பமே எப்படியா? காமெடி பண்ண கூடாது. ஏய், இந்தா பொறி, இந்த வெம்பள தண்ணி அடிச்சிட்டு வா. ஒரு சொட்டு சரக்கு கீழே விடக்கூடாதா? ஆமா. வாயா. முண்டாட்டி கூட நல்லா தண்ணி அடிக்குதுயா. தொலைச்சிடுவேன். அதான் செஞ்சுட்டுல, பேசக்கூடாது. போயிட்டாரு. நான்சென்ஸ். ரொம்ப நாளா என்ன கொல்ல பாக்குற. சிக்குவேனா? என்ன அப்படி பாக்குற? கொண்டாடிக்கிட்ட அடி வாங்குறா? அவர் ரொம்ப டீசென்ட். என் மானத்தை காப்பாத்த அப்படி செஞ்சிருக்கா. மானத்தை காப்பாத்து? ஆமா, சண்முகராஜ் மச்சான் இங்க வருவான்ல, அவளுக்கு நான் குடிச்சிருக்கேன்னு தெரியக்கூடாதுல்ல, அதான் ஏத்தன சரக்க இறக்கி விட்டு போயிட்டா. நல்லா சமாளிக்கிறப்பா. ஆமா, உங்க வீட்டுக்காரமா எப்படியா? சே, உன் பொண்டாட்டி மாதிரில என் பொண்டாட்டி பப்ளிக்ல செய்ய மாட்டா. சைலண்டா ரூம்குள்ள கூட்டு போவா, கதவை பூட்டி பெண்ட் எடுத்துவா. சரி விடு. ஆமா, ஏன் உங்க மாமா இந்த கல்யாணத்தை அவசரமா நடத்துறாரு? எழுத்தாளர் இல்ல, பல ட்விஸ்டுகள் வச்சிருப்பாரு. போவாதான் நமக்கே தெரியும். எனக்கு என்ன சந்தேகமாவே இருக்கு. சந்தேகம்? ஐயோ,
வந்துட்டான்னு நினைக்கிறேன், போய் பாரியா. ஐயோ ஆமா வந்துட்டாங்க. என்ன எங்கேயா தூக்கிட்டு ஓடுற? வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேரம்? கோயிலுக்கு போயிட்டு நேரா வரோம். இதுல என்ன லேட்டு? எங்க மாமாவை காணோம்? அவரும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ரொம்ப நல்லதா போச்சு. பசி கொள்ளுது. எங்க எங்க மாமா காணும்? வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா, ரூம் எங்க? வள்ளி வாடி வாடி. என்ன சவுண்டு? கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். தங்கா செல்லமா கூப்பிட்டு அக்காலாம் வந்திருக்காங்களா? மேல ரூம் இருக்குல்ல, போய் காட்டு காட்டு போ போ. போங்க நீ. போ கூட்டு போ. வாங்க பேக்க. ம். போங்க போங்க போங்க. பார்த்து வா. மறுபடியும் ஆரம்பிப்போமா? உக்காரு உக்காரு. இழுத்து லேட் ஆகும், அதுக்குள்ள நம்ம சீனை முடிச்சிருவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேவதி. எதுக்கு பயம்? கெட்டது ஏதோ நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. அப்படி எதுவும் நடக்காது. நீ பயந்துட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு அப்படி தோணுது. இல்ல, வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்ன இருந்தே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வர வழியில கார்த்திக் கூட பேசுறதுக்கு பேசுவல ட்ரை பண்ணேன். போன் எடுக்காததுனால கார்த்திக் கூட பேச முடியல. இங்க கோயிலுக்கு வந்து பார்த்தா அரவிந்த் குடும்பம் கூட இங்க வந்திருக்கு. ஏதோ சதி நடக்குதோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜோதி, அரவிந்த் குடும்பம் இங்க வர்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி, அரவிந்த் குடும்பம் இங்க வர்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு தெரியுமா? அப்புறம் ஏன் இது என்கிட்ட முதல்லயே சொல்லல? அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நான் உனக்கு அங்கேயே சொன்னா நீ பயந்து போய் கிளம்ப மாட்ட, அடம் பிடிப்பேன் தான் நான் சொல்லல. அப்போ என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்தியா? நான் உன்னை ஏமாத்துவேனா? நீ கிளம்பாம போனா வீட்டுல ஏதாவது பிரச்சனையாகும் தான் இந்த உண்மையை மறைச்சு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே? இல்ல, நீ சொல்லாம இப்படி செஞ்சிட்டியேன்னு தான் வருத்தம். சாரி, எனக்கு அப்ப வேற வழி தெரியல. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? எதுவும் இல்ல, மாமா தான் அவங்களை இங்க வர சொல்லிருக்காரு. எதுக்கு? உன்னை அரவிந்த் குடும்பம் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிருந்தாங்கல்ல, அது எதிர்பாராத விதமா கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுல அவங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு மாமா நினைச்சிருக்காரு. மாமா இதை என்கிட்ட சொன்ன உடனே இப்போ எதுக்கு அவங்களை கூட்டிட்டு வரணும்னு கேட்டேன். அவங்கள வர சொல்லிட்டேன். அவங்க வரதுல என்ன தப்புன்னு கேட்டாரு. என்னால எதுவும் பேச முடியல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது நடக்க போதுன்னு பயமா இருக்கு. தப்பா எதுவும் நடக்காதுமா. நான் இருக்கும்போது எதுக்கு பயம்? எனக்கு உடனே கார்த்திக் கிட்ட பேசணும் போல இருக்கு. இப்ப வா. எதுக்கு பேசணும் ரேவதி. போனு கூட. இப்ப எதுக்கு நீயும் டிஸ்டர்ப் ஆகி கார்த்திகையும் டிஸ்டர்ப் ஆகுற? இல்ல ரேவதி, நான் கார்த்திக் கிட்ட பேசணும். ப்ளீஸ். வருது. கார்த்திக் எங்க போயிருக்கான்? தெரியல. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஜோதி, உன்னை அத்தை கூப்பிடுறாங்க. ரேவதி, ஒரு நிமிஷம். இங்க என்ன நடக்குது? உங்க கேள்வி எனக்கு புரியல. புரியலையா? தெளிவாவே கேக்குறேன். ஏதோ சதி திட்டத்தோட தான் எல்லாரும் இங்க வந்திருக்கிறதா எனக்கு தோணுது. ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. அதுவும் ஓ மூலமா. என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறத விடு, நீ சொல்லு. தப்பா எதுவும் நடக்கலையே. தப்பா ரைட்டான்னு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும். நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்காது. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? அது உங்களுக்கு தான் தெரியும். ஜோதி கல்யாணத்துல ஏதோ குளறுபடி நடக்க போகுதுல்ல? இல்ல, ஜோதி வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நீங்க குழப்பமா இருந்தா சரி. ஜோதி வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு தான் என்னோட ஆசையும். ஆனா நடக்கிற மாதிரி தெரியலையே. அக்கா, எனக்கு ஏன் வாழ்க்கையை விட ஜோதி வாழ்க்கை தான் பெருசு. அவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்லதுதான் செய்வேன். நீங்க பாட்டுக்கு எதையும் யோசிச்சு குழம்பி போய் மத்தவங்களையும் குழப்பி இத பெரிய பிரச்சனையாக்கிடாதீங்க. அப்போ கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும்னு சொல்ற. கண்டிப்பா. நல்லது நடந்தா ரொம்ப நல்லது. சரி போ, நல்லது நடக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கோம், போய் செய். நல்லது நடக்க போதா? அப்படின்னா ஜோதிக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் தானே? எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஜோதி, ஜோதி ஒரு நிமிஷம். சாரி. காப்பு கட்ட அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கான நேரமும் இல்ல, சந்தர்ப்பமும் கிடைக்கல. அதனால இப்போவாது மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு நிம்மதி அடையும். எதுவா இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என் மனசுல இருக்க ஆசையை கட்டுப்படுத்த முடியாம பல விதத்துல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அந்த அல்ப ஆசையால என் மனசுல எதுவுமே தோணல. பைத்தியக்காரத்தனமா நான் அதை செஞ்சுட்டேன். ஏதோ ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. வாழ்நாள் முழுக்க இதை மனசுல வச்சுக்கிட்டு என்னை எதிரியா பார்க்க கூடாது. இனிமே வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கணும். இது எல்லாத்துக்கும் நான் ரேவதிக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்களும் ரேவதியும் இனிப்பிரியா சகோதரிகள்னு எனக்கு தெரியும். ஒரே வயிற்றுல பிறக்கல்னாலும் ஒன்னாவே வாழ்ந்தவங்க. உங்க மேல அன்பும் அக்கறையும் அவங்க நிறைய வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க நினைக்கிறத விட உங்க வாழ்க்கை நல்லா தாங்க இருக்கும். இதுவரைக்கும் நான் பார்த்த உங்க வாழ்க்கையில ரேவதியை விட உங்களை அதிகமா நேசிக்கிறது வேற யாருன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. உங்களோட கடந்த கால வாழ்க்கையை விட இனிமே வரப்போற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கும் ரேவதி மேல அவ்வளவு மரியாதையா? ரேவதி சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தானே பொறுத்திருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடக்கிறது தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு கிடைக்க போற புது வாழ்க்கையில அந்த நினைப்புகளை கொண்டு மீதி இருக்க வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க. நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன். நல்லதே நினைங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். இனி எத்தனை தூரம் வாழ்க்கையில நம்ம பயணிக்க போறோமோ தெரியல. போற தூரத்தை சந்தோஷமா கிடக்கணும்னு சொல்றேன். நான் எல்லாமே நல்லதா நடக்கும்னு நம்புறேன். நீங்களும் நம்புங்க. உங்க எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். என்னை பத்தி உங்க மனசுல தப்பான அபிப்பிராயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க. எந்த வகையிலையும் உங்க மனசை நோடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க. முதல்ல நானும் தயங்கினேன் ரேவதி கிட்ட பேசும்போது. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றது நியாயம்னு பட்டுச்சு. நீங்களும் கன்வின்ஸ் ஆகி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டீங்க. இருந்தாலும் உங்க மனசுல சின்ன சின்ன வேதனைகள் இருக்கும். அதெல்லாம் தூக்கி தூரமா வீசிடுங்க. நீங்க எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு தேவையில்லாம ஞாபகத்துக்கு வரலாம். அந்த வாழ்க்கை பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீங்க ரொம்ப மனசை போட்டு கெடுத்துக்காதீங்க. சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. இன்னும் ரொம்ப நேரம் இல்ல, 12 மணி நேரம் தான். நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் ரொம்ப நேரம் இல்ல, 12 மணி நேரம் தான். நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. அந்த மாறப்போற வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக்கோங்க. நான் வரேங்க. மறுபடியும் சொல்றேன்,
என்னை மன்னிச்சிடுங்க. இன்னும் ரொம்ப நேரம் இல்ல, 12 மணி நேரம் தான். நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. அந்த மாறப்போற வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக்கோங்க. என்ன அப்படி பாக்குற? இந்த நகை உன்னோடதுதான். எல்லா நகையும் கொண்டு வந்திருக்கேனா இல்ல மறந்துட்டு வீட்ல ஏதாவது வச்சுட்டேனான்னு பாத்துட்டு இருக்கேன். நீயும் ஒரு முறை பாத்துற எல்லா நகையும் கரெக்டா இருக்கான்னு. எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? என்ன கேள்வி இது? நீ போட்டுக்குதா? நம்ம கோயிலுக்கு பொங்கல் வைக்க தானே வந்திருக்கோம். எதுக்கு நகை எல்லாம்? எல்லாம் காரணமா தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன காரணம்? என்னக்கா சாப்பிட வரல? இதோ வந்துட்டு. இதெல்லாம் யாரோடதுக்கா? ஜோதிகா? ஆமா, நல்லா இருக்கா? எல்லாம் புது புது டிசைனா இருக்குக்கா. சூப்பரா ஆமா. இருக்கு. எல்லாம் கல்யாணத்துக்காக ஆர்டர் பண்ணி செஞ்சது. ஓ, பிரமாதமா இருக்கு. ஜோதிக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நகை ரேவதி கிட்டயும் இருக்கு. இவளுக்கும் அந்த டிசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அதே மாதிரி செஞ்சிருக்கோம். இந்த நகையெல்லாம் ஜோதிக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கண்ணே பட்டுரும் போல இருக்கு. நாளைக்கு பட்டு புடவை கட்டினதுக்கு அப்புறமா நகையெல்லாம் போட்டதும் இங்கேயே திருஷ்டி சுத்தி போட்டுட்டு போயிடலாம்க்கா. அடடா, எல்லா நகையும் பிரமாதமா இருக்கு. பாட்டி, என்ன நடக்குதுங்க? இரு, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து சொல்றேன். சும்மா நடிக்காதீங்க பாட்டி, உண்மையை சொல்லுங்க. இங்க என்ன நடக்குது? இங்க என்ன இருக்கு நடக்க? எதுவுமே இல்லையே. நாளைக்கு கோயில்ல பொங்கல் வைக்க போறோம். அதனால இந்த சத்திரத்துல தங்கி இருக்கிறோம். பொய் சொல்லாத பாட்டி. நான் என்ன போய் சொன்னேன்? அந்த அரவிந்த் குடும்பம் இங்க எதுக்கு வந்திருக்கு? உங்க அப்பா வர சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றது? அம்மா என் நகையும் என் பட்டு புடவையும் இங்க எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? நாளைக்கு கோயில்ல பொங்கல் வைக்க போறோம் இல்லையா? பட்டு புடவை கட்டி புது நகை போட்டு அழகு பார்க்கத்தான். நீயும் என்ன ஏமாத்துறல்ல பாட்டி? எல்லாருமா கூட்டு சேர்ந்து என் வாழ்க்கையோட விளையாடுறீங்கல்ல? உண்மையை சொல்லு பாட்டி. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. இனிமே என் கையில எதுவும் இல்லம்மா. எனக்கு இங்க வர வரைக்கும் எந்த உண்மையும் தெரியாது. எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க வராங்கன்னு தான் நினைச்சேன். கோயில்ல அரவிந்த் குடும்பத்தையும் இந்த சத்திரத்துல உன் தாய்மாமனையும் அரவிந்த் தாய்மாமனையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு மனசுல சந்தேகம் எழும்புச்சு. அந்த சந்தேகத்துல உங்க அம்மாவை கேட்டா அவளும் எல்லாத்துக்கும் பிடிபடாம பதில் சொன்னா. நான் கோவப்பட்டு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாவி என்கிட்ட உண்மைய சொன்னா. இனிமே யாரு எது நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாதும்மா. உங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் பேசி அவங்க நினைச்சதை சாதிக்க போறாங்க. உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடத்தணும்னு தான் திட்டம் போட்டு கோயிலுக்கு வர வச்சிருக்காங்க. நாளைக்கு உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம். என்ன மன்னிச்சிரு. நீ இந்த கல்யாணத்தை தலை குனிஞ்சு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.